ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டுடே பார்க்க போகிற ரெசிபி முட்டைக்கோஸ் பட்டாணி பொரியல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. வேக வைத்த முட்டைக்கோஸ் இருக்குது, அதையும் ஆட் பண்ணிக்கலாம், நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து வேக வைத்த பட்டாணி கடலப்பருப்பு இருக்குது, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய், 2 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் சோம்பு அரைத்த விழுது இருக்குது, அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்குனிங்கன்னா கொத்தமல்லி போட்டு முட்டைக்கோஸ் பட்டாணி பொரியல் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.